இந்த நிகழ்ச்சியில் வரும் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. Yours faithfully 92.7 Big FM. Computer G, take it easy with Balaji. கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் டிவி சீரியல்ல நடிக்க மாட்டேன் நடிகர் மன்சூர் அலிகான் பேட்டி. இதே முடிவு சினிமாக்கு எடுத்தா நல்லதுன்றீங்களா? 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டுக்கு போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தாங்க. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாங்க, ஏதாவது வெள்ளிக்கிழமை வரும், வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், நம்மளும் தேவையில்லாமல் 120 ரூபா இருக்குது அப்படின்ற ஒரு தெனாவெட்டில் ஒரு ஆணவத்தில் போய் படத்தை பார்த்துட்டு அதையும் உங்ககிட்ட வந்து சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 4 போன் வரும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் அது உங்களுக்கே தெரியல. அதுதான் ஆகும். டேனியல் கிரேக் அப்படின்ற டென்னிஸ் பிளேயர் போரிஸ் பெக்கர் மாதிரி இருக்கிறவர் ஜேம்ஸ் பாண்டா நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்கிற ஸ்கை ஃபால் இஸ் த ஹாலிவுட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் தட் ஐ வாட்ச்ட் வித் தி $120 I spent. என்ன இதுல இருக்கிற சம் அட்வான்டேஜ் எல்லாம் சொல்லிடுறோம். முதல்ல இந்த படம் பார்த்தது எப்படி தெரியுமா சொல்லலாம் அப்படின்னா, சப்போஸ் இந்த படம் பார்த்துட்டு என்ன இந்த படத்துல இந்த லைட்டா இந்த காட்சி அப்படி இருக்குது, எனக்கு லைட்டா இங்க உபாமையா இருக்குது, இங்க வந்து உடல் உபாதையா ஆகுது அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னாலும் அந்த படத்தோட டைரக்டர் அஜந்தா மெண்டிசி, சாம் மெண்டிஸ்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் வந்து டைரக்டா போன் பண்ணி உனக்கு ஆடே கிடையாது உங்க எஃப்எம் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. அதனால எனக்கு வேலை போகாது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாங்க வந்து இந்த படத்தோட ஹீரோ அந்த டேனியல் கிரேக் இல்லைன்னா அந்த தாய்க்கழுவி கேரக்டர் நடிச்சவங்க அது மாதிரி யாருமே படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூல இருந்து ஃபோன் பண்ணி உனக்கு இன்டர்வியூ கொடுக்கணும் பண்ணி யார் நான் பொக்குன்னு வாயில தோணலாம் என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் டென்ஷன் ஆக மாட்டாங்க. மூணாவது நல்ல விஷயம் இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, டேனியல் கிரேக் அகில உலக ரசிகர் மன்ற தலைவர், டேனியல் கிரேக் ட்விட்டர் ரசிகர் மன்ற தலைவர், ஃபேஸ்புக் ரசிகர் மன்ற தலைவர், இந்த ரசிகர் மன்றத்தில் இருக்கிற அவங்க ஒரு ரசிகர்கள் எல்லாம் என்ன அசியமா கழுவி ஊற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி டிக்னிஃபைட் அந்த ரசிகர்கள்லாம் என்ன வந்து திட்ட மாட்டாங்க. ஸோ இந்த இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கிற காரணத்தினால நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்கை ஃபாலும் $120 எப்படி இருந்தது அப்படின்றத we are going to see. ஸோ பக்கெட் எப்போ வழக்கமாக என்ன வாங்குவோம், பக்கெட்டில் பாப்கார்னு பக்கத்துலேயே ஒரு குடத்தில் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்களா, அதெல்லாம் வாங்கிட்டு உள்ளே போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து இத்தனை நாளாக தமிழ் சினிமாலேருந்து எத்தனை படத்தை ஹாலிவுட் தரத்தில் எடுத்திருக்கோம், ஹாலிவுட் தரத்தில் எடுத்துருக்கோன்னு இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஹாலிவுட் படத்தை கோலிவுட் தரத்தில் எடுத்துருக்கோன்னு இருக்காங்க. என்ன அப்படின்னா ஐயோ மியூசிக் போயிடுச்சு சொல்லும் போது, இப்போ அவங்க ஊர்ல தான் நம்ம ஊர்ல இந்த படம் ரிலீஸ் ஆன ப்ரொமோஷன் எல்லாம் வருவாங்கல்ல, எல்லா டிவி ஆஃப் பண்ணா கூட நடிகரே உட்காந்து பேசின மாதிரி தெரியும். அந்த அளவுக்கு பண்ணும்போது அவங்க ஊர்லயும் தான் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் டேக்கன் இந்த கோலிவுட் தரம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இந்த படத்துல என்னெல்லாம் காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க வந்து கதையை முதல்ல சொல்லிடுறேன். ஒரு ஹார்ட் டிஸ்க் காணாம போயிடும். இந்த ஹார்ட் டிஸ்க்ல வந்து என்ன இருக்கும்னா, இந்த இங்கிலாந்து நாட்டு ரகசிய ராணுவங்கள் இருப்பாங்க, ரகசிய தளபதிகள் எப்படின்னா இந்த அர்ஜுன் எல்லா பத்திலையும் வரல, அது மாதிரி நிறைய கண்ட்ரில இருக்கிற அந்த இங்கிலாந்து ரகசிய ஏஜென்ட் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் ஒரு பயங்கர மோசமான சைக்கோ வில்லன், அவன் லைட்டா பார்த்தா சங்கம் ரகுமானுக்கு சேவ் பண்ணி விட்ட மாதிரி இருப்பாரு. ஸோ இந்த சைக்கோ வில்லன் என்ன பண்ணுவான், அதை எடுத்துட்டு அதை வந்து இன்டர்நெட்ல போட்டுருவான். ஸோ ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறவங்களும் மாட்டிப்பாங்க, செத்துனே இருப்பாங்க. ஐயோ இவ்வளோ பெரிய சிச்சுவேஷன் யாரா சால்வ் பண்ண போறான்னா, ஜேம்ஸ் பாண்ட். திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் த அண்டர்லைன் பாட்டம் ஆஃப் த இங்கிலீஷ் சினிமா. இதுல என்ன அப்படின்னா எக்கச்சக்க சீனு டைரக்டா தமிழ் சினிமாலன்னு சுருட்டிருக்காங்க. நம்ம தெரியுமா கேஸே போடலாம், ஆனா திருப்பி அவங்க போட்டாங்கன்றீங்களா, அது கொஞ்சம் கஷ்டம் தான், அது ரிஸ்க். அதுக்கப்புறம் வந்து 4000 லட்சம் வழக்கு இந்தியாவில் நிலுவையில் உள்ளதுன்ற மாதிரி வந்துடும், அது பண்ண முடியாது. ஆனா என்னெல்லாம் சீன்னா, ஒரு சீன்ல என்ன ஆகும் அப்படின்னா வந்து எப்படி தமிழ் படத்தெல்லாம் நார்மலா வில்லன் அப்படின்றவர் கண்டிப்பா வந்து அடியால வளர்க்குறாரோ இல்லையோ ஒரு நாய் கண்டிப்பா வளர்ப்பாரு. அந்த நாய்க்கு டைகர்னு பேர் வைப்பார். அந்த டைகருக்கு 1/4 கிலோ மாம்செல்லாம் போட்டு யாராவது ஹீரோ எல்லாம் சொந்தக்காரங்க வரும்போது கடி கொடுவார்ல, அதே மாதிரி இல்ல பழைய தேவர் ஃபிலிம்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து புலி வளர்க்குற வில்லன் இருப்பாங்க, வீட்லயே சிறுத்தை வளர்த்து அதுக்கு வந்து ஜிம்மின் பேர் வச்சிருப்பாங்க, அது மாதிரி எல்லாம் இருக்காங்களா. அதே மாதிரி இதுலயே வந்து ஒரு கெட்டவனோட இடம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக சைனா வில்லன், அதனால என்ன வளர்க்குறாருன்னா உடும்பு வளர்க்குறாரு. அந்த உடும்பு வந்து வில்லனோட காலையை கவிட்டு கொயின்னு போயிடுது. ஸோ அந்த ஒரு சீன் வந்து தேவர் ஃபிலிம்ஸ்ல இருந்து காப்பி வச்சிருக்காங்க, காப்பி ரைட் பேட்டர்ன் எடுத்துலாம் அப்படியே. இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து சரோஜா படத்துல இருந்து ஒரு சீன் டைரக்டர் வெங்கட் பிரபு, நார்மலா நீங்க பண்றது ஹாலிவுட் டைரக்டர் பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா சரோஜா படத்துல ஒரு சீன் என்னன்னா, இந்த நிமிர்ந்து நெல் பாட்டுல எஸ்பிபி சரணுக்கு செம்மையா ஐடியா வரும்ல, அப்படியே இந்த குச்சியத்து பீரங்கி மாதிரி சொருகி டேபிள் டென்னிஸ் பாலை வச்சு வில்லனை கொண்டுலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணுவாங்களா. அதே மாதிரி கடைசி கிளைமேக்ஸ் காட்சியில ஒரு பாழடைஞ்ச ஜமீன் கோட்டை வீடு, அந்த வீட்டுல வந்து பல்பை உடைச்சு அதுக்கப்புறம் ஆணி இந்த ஸ்க்ரூ டிரைவர்ல இருந்து திரும்புவோம்ல அந்த ஆணியெல்லாம் வச்சு ஒரு தீவிரவாத கும்பலே அழிச்சிடறாங்க. அவ்வளவுதான், எல்லாருமே செத்துறாங்க. இதை பண்ணது யாருன்னு பார்த்தாக்க தாய் கிழவி ஒரு ஆயாவே இந்த பிளானை காக்காவை பண்ணிடுது. அப்புறம் அவன் எல்லாம் என்ன இன்டர்நேஷனல் தீவிரவாதி, அவனுக்கு எல்லாம் எவ்வளவு தேடுதல் வேட்டை, அதெல்லாம் தேவையே கிடையாது. அதுக்கப்புறம் சத்ரியன் படத்துல இருந்து ஒரு சீன் எடுத்திருக்காங்க. சத்ரியன் படத்துல எப்படி வில்லன் வந்து சொல்வாரு எனக்கு பழைய செல்வம் வேணும் அப்படின்னு வந்து ராணுவ பயிற்சி, தேக பயிற்சி, மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணி ஹீரோ வந்து கபால்னு போய் ரெடி ஆயிடுவார்ல, அதே மாதிரி இந்த படத்துல என்ன அப்படின்னா ஹீரோ வந்து எல்லா பயிற்சியும் பண்ணுவார். அதுவும் அவர் ஃபெயில் ஆக போறாருன்னு பாக்குற நம்மளுக்கே தெரியும். ஏன்னா ஹீரோ எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தா டெங்கு காய்ச்சல் இருந்து இப்பதான் அட்மிட்ல எழுந்து போன மாதிரி இருக்காரு அந்த சீன்ல. ஜென்டில்மேன் உட்பட எப்படி 473 படத்துல அர்ஜுன் அவருக்கு பட்ட குண்டு அவரே எடுப்பாரு. அதே மாதிரி ஜேம்ஸ் பாண்ட் கத்தியை குத்தி கபால்னு குண்டு எடுப்பாரு. குண்டு கூட வராது, அது தூள் மாதிரி 3 வரும், அதை திரும்ப போய் ஆராய்ச்சி பண்ணுன்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் இதுக்கு அப்போலோ ஆஸ்பத்திரின்றீங்களா தெரியல, ஆனா தமிழ் படம் மாதிரி தான் இதுவும் எடுத்துருக்காங்க. எப்படி பேரரசு படத்துல அவர் எடுத்து எல்லா படத்தோட பேரையும் சேர்த்து ஒரு டயலாக் வைப்பாரோ, இப்போ எப்படி 2 படம் இருந்ததுன்னா முதல் 2 படம் பேர் இருக்கும், 3 படம் இருந்ததுன்னா முதல் 3 படம் இருக்கும். இப்போ ஒரு நல்ல வேலை 6-7 படம் தான் எடுத்திருக்காரு, அதனால 6-7 படத்தோட பேரோட இருக்குது. ஆனா ஒரு 50 படம் எடுத்துட்டாரு யோசிச்சு பாருங்க. போய் உட்காந்தானா டைலாக் முடிச்சுட்டு வெளில வந்துடலாம். இந்த படத்துல என்னன்னா படத்தோட பேர் எங்கேயாவது உள்ள வரவேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட பழங்காலத்து வீடு, அதாவது ஜமீன் கோட்டை பங்களா சொன்னால அந்த பங்களாவோட பேர் ஸ்கைஃபாலா, அதான் படத்துக்கு பேர்.
இவ்வளவு படம் சொன்னல, முக்கியமான ஒரு படத்தை விட்டேன். அதாவது படத்தோட செகண்ட் ஹாஃப்ல மேஜர் லொகேஷனே எது அப்படின்னா, சேதுபதி ஐபிஎஸ் படத்துல மீனா குழந்தைலாம் கூட்டு தப்பிப்பாங்கல்ல ஒரு டனல், அதை சப்வே சுரங்கப்பாதை இருக்குமே, அதான் எல்லா படத்துலயும் அதான் கீழே குதிச்சாலே ரோட்டு கீழே அது மாதிரி ஒரு இடம் இருக்கா நம்மளுக்கே தெரியாது. ஆனா காலகாலமா தமிழ் சினிமா உருவாக்கின ப்ராப்பர்ட்டி அது அவங்க எடுத்துக்கினாங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஜேம்ஸ் பாண்ட் சுட்டு ஜேம்ஸ் பாண்ட் செத்துருவாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அவர் எப்படி வருவார்ல யாருக்குமே தெரியாது. நம்ம ஊர்ல கேள்வி கேட்டிருக்கோம், அங்க ஒண்ணு ஏன் கேட்கற அப்படின்னு கரெக்ட் கேட்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு காட்சியில ஜேம்ஸ் பாண்ட் சுட்டு அவர் தண்ணியில விழும்போது மேக மாதா கண்ணீரை பொழிவாங்க. அதெல்லாம் நம்மளால அப்படியே சிம்பாலிக்கா நம்மளே புரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியால பாக்குறதுனால நம்மளுக்கு எல்லா காட்சியும் அவங்க என்ன டைரக்டர் நினைச்சாரோ அது நம்மளுக்கு புரியுது. ஜேம்ஸ் பாண்ட் செத்த போது உலகமே அழுது, பாத்தியாடா என்ன பார்த்தா பாக்கா அப்படின்னு டைரக்டர் கேட்கும்போது நாங்களாம் ஜெய்சங்கர் செத்ததே பாத்துருக்கோம்டா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம பஞ்சா கொடுக்குறோம். ஆனா என்னதான் இவங்க தமிழ் படம் மாதிரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் இவங்களால அந்த மார்க் வரவே முடியாது, அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைனே பண்ண முடியல. என்னன்னா மை நேம் இஸ் பாண்ட் ஜேம்ஸ் பாண்டே படத்துல ஒரு வாட்டி தான் வருது. இதே நம்ம ஊரா இருந்தா ஹீரோ பேர் எத்தனை வாட்டி சொல்லிருப்பாங்க, அவர் மட்டும் இல்ல ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிருப்பாங்க. சோ 473 வாட்டி அதை சொல்லணும் அப்படின்னு அந்த ரூல் தெரியல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஹீரோ வந்து ஏதாவது அடிபட்டு திரும்பி வராரு, இல்ல அவர் உயிர் செத்துட்டாருன்னு நினைச்சு உயிர் போயிச்சு திரும்பி வராரு அப்படின்னா ஊர் மக்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. முதல் நாள் அர்ஜுன் வரும்போது 2 ஊர், அதுவும் இங்க சென்னையில அவர் அடிபட்டு இருப்பாரு, மாம்பில இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க, ஏ ஜிந்தாபாத் அப்படின்ற மாதிரி பாலபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனா இங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து யாருக்குமே தெரியல அவர் திரும்பி வருது. அதுவும் வந்து அந்த பாயிண்ட் கரெக்ட் இல்ல. அடுத்த வாட்டி வந்து எல்லார்கிட்டையும் மைக் கொடுத்து கேட்கணும், ஏ ஜேம்ஸ் பாண்ட் தூக்க வேண்டாம், அவன் பொழப்பாண்டா வச்சாண்டா ஆப்பு அப்படின்ற மாதிரி சீன்லாம் கண்டிப்பா எடுக்கணும் சார். டைரக்டர் மெண்டிஸ், என்ன மெண்டிஸ் தானே, அந்த மெண்டிஸ் தான், நீங்க எடுத்துருங்க அந்த காட்சி. மூணாவது என்னன்னா, சுமாரா இருக்கிற ஹீரோயினை வச்சு நாங்க வந்து 4 டுவேட் எடுப்போம். ஆனா வந்து இவ்வளவு அழகான ஒரு ஹீரோயினை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கொண்டுட்டு அந்த ஹீரோயினை வச்சு ஒரு சாங் ஒரு ஐட்டம் நம்பரே இல்லையே. ஏன் ஒய் டைரக்டர்? எப்பவுமே ஜேம்ஸ் பாண்ட் படம் அப்படின்னால விதவிதமான கேட்ஜெட்ஸ் எல்லாமே இருக்கும். பட்டன் அப்படின்னா கார் டொயின்னு இந்த பாட்டி சொல்லி தட்டா மாதிரி 2 பிரியும். பேராசூட் வந்து அப்படியே வந்து தொப்பிலே வச்சிருப்பாங்க, அப்படியே தொப்பியை வந்து வானத்துல தூக்கி பறந்து போவோம். ஆனா இந்த படத்துல அது மாதிரி விசித்திரமான கேட்ஜெட்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு கை துப்பாக்கி இருக்குது, அதுல யார் கைரேகை இருக்குதோ அதுதான் வந்து அப்படியே சுட முடியுமா. அதுமே அபூர்வ சகோதரர் நம்ம பாத்துருக்கோம்ல, 2 பக்கம் வெடிக்கிற துப்பாக்கி, அதெல்லாம் நாங்க தான் கண்டே போச்சோம். ஆனஸ்ட்ராஜ்ல பொன்னம்பலம் செம்ம வாட்ச் கட்டிருப்பாரு, அந்த வாட்சை வச்சு பாஸ் மர்டர்ஸே பண்ணுவார். யாராவது யோசிச்சிருப்பாங்க இந்த கேட்ஜெட்ஸ்லாம், அதுவும் வந்து தமிழ் தரத்துக்கு அவங்களால எடுக்க முடியல. ஆரம்ப காலத்துல இருந்து நம்ம இங்கிலீஷ் படம்னா முக்கியமா 2 ரீசனுக்காக தான் மெயினா போய் தியேட்டர்ல போய் பார்ப்போம். ஒன்னு சண்டை காட்சிகள், இன்னொன்னு பேசிக்கலி ஐ அன்யோன்ய ஷை டைப் கை ஆஃப் தி நான்சென்ஸ் பிஹேவியர் எக்ஸிபிஷன் அப்படினால சொல்ல முடியல. என்ன அப்படின்னு பார்த்தாங்க வந்து அதான் இந்த காட்சிகள், அந்த காட்சிகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தாங்க. முதல் வாட்டி சேவ் பண்ணி விடுறாங்க, செம்மையா இருக்கு சேவ் பண்ற சீன். அதுக்கப்புறம் சரி கட்டிங் அப்புறம் சேவிங் தானே, அது எதாவது இருக்கும் பார்த்தாங்க. அவள் தான் முடிஞ்சது, கடையில் கரண்ட் போயிடுது போல, இது அதோட காலி. இன்னொரு சீன்ல வந்து பயங்கரமான ஒரு அழகான ஒரு ஹீரோயின், அந்த ஹீரோயின் வந்து அப்படியே அடைமழை வரும் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஏதாவது செகண்ட் ஸ்டாண்ட்ஸா போவாங்க, சரணம் வரும், டூ மச் அப்படின்னு ஸ்ரீனிவாஸ் மாதிரி நம்மளுக்கு கமெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. வத்திகிற பாட்டு இதோட நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பானை கிடைக்காத காண படைக்காத, ஐயோ எப்படி சொல்றது, காண கிடைக்காத நிறைய ஊரை நம்மளுக்கு கல்ல காமிச்சிருக்காங்க. அதாவது இந்த ஹாலிவுட் படம் அப்படின்னாலே சைனா இந்தியாவை காட்டாவும் அவங்களால படம் எடுக்க முடியாது. ஏன்னா போனியாவுல 2 ஊர்லயும் ஷாங்காய் சிட்டியை காமிச்சிருக்காங்க. செம்மையா இருக்குது, பாக்குறதுக்கே செம்ம அழகா இருக்குது. ஆனா என்னன்னா 2 மாடி இருக்கிற எங்க பிகெஃப்எம் ஆஃபீஸ்லயே நைட்டு 11 மணிக்கு வந்தா கூட 4 பேர் இருப்போம். கிட்டத்தட்ட 470 ஃப்ளோர் இருக்கிற அந்த பில்டிங்ல 2 செக்யூரிட்டி வாட்ச்மேன். எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமா இருந்தது அந்த தாத்தா கேரக்டர் தான். என்னன்னா அவரே தள்ளாத வயசுல இருக்கிறாரு, எப்போ போடு அப்படின்ற இழுத்துக்கிற மாதிரிலாம் இருக்கிறாரு. அவரு வந்து கஷ்டப்பட்டு அந்த ஆயா தாய் கழுவி இருக்காங்களா அவங்கள வந்து ஒரு 4 கிலோமீட்டர் நடத்தி கொண்டு போறாரு. இவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைனா அங்கேயோ 10 4 கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு தூக்க முடியாம தூக்கி கொண்டு போனவன அங்க போய் சாவறான். பாவன் தாத்தா மூச்சு வாங்கி அடி பாவி அமெரிக்கா மாப்பிள்ளைன்னு போடின்ற மாதிரி பாப்பாரு. படத்துல நல்ல விஷயம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க வந்து எப்பவுமே ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னா ஒரு மிஷின் மாதிரி தான் காமிப்பாங்க. சுட்டுது கபால் கிபில் அப்படின்றது அந்த தாய் கழுவி கிட்ட போயிட்டு என்ன அடுத்த ஆர்டர்னு வாங்கிக்கிறது அப்படின்னா ஹோட்டல் சப்ரை மாதிரி தான் நடந்துப்பாரு. ஆனா இந்த படத்துல லைட்டா பாசம் இருக்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. அதாவது நம்ம ஊர் மாதிரி அடாப்ட் பண்ணிட்டாங்களா, அதனால தாய் கழுவி சாகும்போது அழுகுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து லைட்டா அந்த பழைய வீடு பார்த்தோன்னா சென்டிமெண்ட் ஃபீலிங்ஸ்லாம் வருது. இதெல்லாமே வந்து அந்த ஹீரோயின் அந்த அழகான ஹீரோயின் சாகும்போதெல்லாம் அவருக்கு லைட்டா ஃபீல்லாம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சில சேஞ்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க முடியாத காண கிடைக்காத ஸ்டண்ட் காட்சிகள்லாம் நிறைய இருக்குது. அதாவது ஓப்பனிங்ல அந்த ஸ்டண்ட் காட்சி இருக்குது பாருங்க, செம்மையா இருக்குது. பீட்ரைன் மாஸ்டர் தான் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஓட்டு மேலேயே பைக் ஓட்டுறாங்க அப்படின்னு ஓட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஊர்ல ஓட்டு வீடெல்லாம் வந்து வத்தல் தானே காய வைப்பாங்க. அதுல அந்த ஸ்டண்ட் காட்சி நல்லா இருந்தது. ஆனா கிளைமேக்ஸ்ல வந்து 2 சிலிண்டர், அதாவது இப்போதான் நம்ம மாடி வழியில தான் கொஞ்சம் தான் கொடுக்க மாட்டாங்களா, ஆனா அவங்க ஊர்ல அப்படி கிடையாது போல. இது 2 சிலிண்டர் வச்சிருக்காங்க. அந்த 2 சிலிண்டரை வச்சு ஹெலிகாப்டர்ல இருந்து ஸ்காட்லாண்ட்ல பாதி பிரதேசத்தை காணும் அந்த மாதிரி வச்சு அது முடியுது. ஆனா ஸ்டார்டிங் ஸ்டண்ட் காட்சி தான் இஸ் தி ஹைலைட் ஆஃப் தி மேட்டர். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது, பஞ்சு மிட்டாய் தலையின பிதிங்கி போய் பார்க்கலாம். 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு செம்ம காட்சி வந்துருது. காட்சியா அப்படின்னு அதான் இல்லைன்னு அது கிடையாது. அதான் செம்ம சண்டை காட்சிகள், ஸ்டைலிஷான லொகேஷன்ஸ் ஆஃப் தி காஸ்டியூம்ஸ். அதுவும் ஜேம்ஸ் பாண்ட் போற ட்ரெஸ்ல எங்க இருந்து பிடிக்கிறான்னு தெரியல, செம்மையா இருக்குது. கண்டிப்பா அடுத்த வாட்டி சிட்டி கேரக்டர்ல விமல் நடிச்சாருன்னா ஜேம்ஸ் பாண்ட் கிட்ட தான் காஸ்டியூம் வாங்கிக்கணும். அந்த மாதிரி காஸ்டியூம்ஸா இருக்குது. நம்ம பார்க்க முடியாத நிறைய இடங்கள். அதே மாதிரி ஒரு மசாலா ஆக்ஷன் தமிழ் படத்தை நிஜமாலே வேர்ல்டு கிளாஸ்ல பார்த்த ஒரு ஃபீல் தான் இந்த படம் பார்த்தா கிடைக்கும். நிறைய பேர் இந்த போர் அடிச்சு என்ன இந்த படமே அப்படின்ற மாதிரிலாம் தேட்டர்லயே முணுமுணுத்தெல்லாம் கேட்டது. ஆனா நான் கூட
கொடுத்த 120 ரூபா சொல்லக்கூடாது இங்கிலீஷ் படம். வாட் ஐ கேவ் ஃபார் தட் $120 நோ. ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பி ஒன்லி பிகாஸ் ஒரு நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹாலிவுட் சூப்பர் ஹிட் கொண்டாட்டத்தை தான் தமிழில் பார்ப்போம். தாய் பிரிந்த காட்டியானை அப்படின்ற மாதிரி தமிழ். ஆனால் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு தமிழ் படத்தை இங்கிலீஷில் பார்த்த ஒரு திருப்தி. ஆனால் எது எப்படியோ இப்போ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து டேனியல் கிரே கிட்ட போடு வரவே வராது சத்தியமா இருக்கு, நம்பரே தெரியாது. ஏன்னா நான் படத்தை பத்தி பேசுறதுல 10 பைசா கூட பிரயோஜனம் கிடையாதுன்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா ராட்டன் டொமேட்டோஸ் அந்த டொமேட்டோஸ் வேர்ல்ட்ஸ் ஒஸ்ட் ஆக்டர் அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் வருஷம் நடத்துவாங்க. அமெரிக்கா பிரசிடென்ட்டே வருஷம் ஒரு வாட்டி அவரை வந்து பயங்கரமா கலாய்க்கிறதுக்காக ஒரு டிபேட்டர் நடத்துவாரா. அதெல்லாம் அவங்களுக்கு பழகிச்சுல. அதனால வந்து ஐயோ என்னோட இப்படி பண்ணிட்டியாடா மாதிரிலாம் உணர்ச்சி வசப்பட்டு கிளைமேக்ஸ் காட்சி விசுப்படம் சீன் மாதிரிலாம் கிரியேட் பண்ணுவாங்க. பட்னால ஐஎஸ்டி கால் $95 நாளுக்கு போயிடும் முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கைஃபால் படத்துலேருந்து எங்களுக்கு ஆடே கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்களே, ஏன்னா ஏற்கனவே அவங்க கொடுக்கலையே. அதுக்கப்புறம் வேற என்ன சந்தோஷம் இருக்குது. அப்பா எந்த ரசீது திட்ட மாட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன திட்டு உனக்கெல்லாம் வெக்கமா இல்லைன்னு என்ன கேட்பாங்க. நீ கேட்டுக்கிறது நான் கேட்டுக்கிறது 92.7 பிக் எஃப்எம்ல டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. ஆள ஒரு விஷயம், சல்மான் கான், பிரபுதேவா, ஜெயம் ராஜா யாரும் இதை ரீமேக் பண்ண முடியாது. ஏன்னா படமே அது ரீமேக் தானே.